ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கிங் டே அன்னைக்கு எப்படி டைம் அலோகேட் பண்ணி படிக்கிறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் படிக்கிறது வந்து 3 ஃபேஸில் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஏர்லி மார்னிங் படிக்கிறது தான். அந்த ஏர்லி மார்னிங் டைம் வந்து நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப தெளிவாகவும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கும். 4:30 அல்லது 5க்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த டைமில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் படிப்பேன். அதில் வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் படிப்பேன். புதுசாக ஏதாச்சும் படிக்கணுன்னா கூட இந்த மார்னிங் டைம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். 4:30 to 6 வரை ஒரு 1 to 1.5 hours கிடைக்கும். அப்புறம் 6 to 8:30 வரைக்கும் நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். 8:30 to 10 வரை எனக்கு ட்ராவல் டைம் இருக்கும். அந்த டைமிங்கில் வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன். அதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் பேப்பர் படிப்பேன். அதில் வந்து தினமணி, தமிழில் வந்து தமிழ் இந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன். அந்த டைம் வந்து அதுக்கே சரியாக இருக்கும். நியூஸ் பேப்பருக்கு ஃபோனில் பிடிஎஃப் ஃபார்மேட் வச்சுருப்பேன், அதனால் அதில் படிப்பேன். பிஒய்க்கு கொஞ்சம் பார்ப்பேன். அடுத்து என்னோடய ஸ்டடி செஷன் பார்த்திங்கன்னா என்னோடய வேலைக்கு அப்புறம் தான் இருக்கும். ஆஃபீஸ் டைம் வந்து 10 to 5:45 இருக்கும். அதுக்கப்புறமா 6:15க்கு மறுபடியும் என்னோடய ஸ்டடி ஸ்டார்ட் ஆகும். 6:15க்கு நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வருவேன். நான் அங்கேருந்து எனக்கு ரிட்டன் வந்து 7 o'clock தான் ட்ரெயின் இருக்கும். அந்த டைமில் நான் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு தான் படிப்பேன். அந்த டைமில் வந்து மேக்ஸில் வந்து சம் போட்டு பார்ப்பேன். அதில் வந்து எனக்கு 6:15 to 7:45 ஒரு 1.5 hours வந்து கிடைக்கும். திரும்பி ரிட்டன் வீட்டு வர வரைக்கும் கொஞ்சம் படிப்பேன். மார்னிங் படித்தது, அப்புறம் காலையில் ட்ராவல் டைமில் படித்தது, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு அப்புறம் படித்தது, அது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ரிவிஷன் பண்ணுவேன். அதுக்கு ஒரு 1/2 hour வரை தேவைப்படும். ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 8 to 9:30 வரைக்கும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் மறுநாள் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு 9:30 to 4:30 என்னோடய ஸ்லீப்பிங் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் 4:30 யூஸ்வலாக இதே மாதிரி ரொட்டீனில் இருக்கும். எனக்குமே இது வந்து டெய்லி ரொட்டீனில் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஊடால வந்து ஏதாவது கேப் இருக்க தான் செய்யும் எனக்கும். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் படிங்க. அதிகமாக ஒரு நாளில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வைக்காதீங்க. கன்சிஸ்டன்சியாக படிங்க. எதையுமே விடாமல் தொடர்ச்சியாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும்.